பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சு 3 மாசம் ஆகி கூட ஒரு கட்சி அங்க போலன்றது முக்கியமான விஷயம். தேமுதிகவும் போல, பாமகவும் 2ஆ பிளந்து போச்சு, வேற எந்த கட்சியும் போல. இருக்கிறவங்களும் போயிட்டு இருக்காங்கன்றதான் இன்னொரு முக்கியமான விஷயம். இது பாஜக பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓபிஎஸும் போறாரு, தினகரனும் போறாரு. அப்ப பாஜகவால தடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாவே எழும். அப்போ இந்தியாவிலேயே அதிக அதிகாரம் படைத்த அமித்ஷா, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அவர் நினைச்சா யார வேணா மிரட்டலாம். அவர் நினைச்சா யாரை விட்டு வேணா ரைடு விடலாம். அவர் நினைச்சா யாரை வேணா வழி கொண்டுடலாம். அதிகார பலம், பண பலம், ஆள் பலம், எல்லா பலமும் கையில இருக்கிற அமித்ஷா இந்த மாதிரி கூட்டணி பலவீனமே ஆயிட்டு இருக்கு, இதை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும் எல்லாருக்குமே. ஏன் பலவீனமான கூட்டணியை அமித்ஷா கட்டுக்கோப்பா கொண்டு வர மாட்டேன்றாரு? அவர் ஏன் ஓபிஎஸ் பேச மாட்டேன்றாரு? அவர் ஏன் தினகரன் பேச மாட்டேன்றாரு? அவர் ஏன் அதிமுக பலவீனமா இருக்க பார்த்துட்டு இருக்காரு? அவர் ஏன் தேமுதிக பேச மாட்டேன்றாரு? அவர்லாம் நினைச்சா பல சோர்ஸ் இருக்கு. அமித்ஷா பேசணும்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா பல சோர்ஸ்ல பேச முடியும். அவரு ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னா, அதுக்கெல்லாம் ஒரே விட என்னன்னா, அதிமுக பலவீனம் ஆகட்டும், அதிமுக ஒழியட்டும் அப்படின்ற எண்ணம் தான் பாஜகவுக்கு. 26 தேர்தலில் ஒரு திராவிட கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க சார் அவங்க. எதுக்காக 26 தேர்தல்? எங்களுக்கு தேவை 29 தேர்தல். 29க்குள்ள அரசியல்ல பல மாற்றங்கள் நடக்கும். 26 தேர்தலில் அதிமுக பலவீனம் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல. தோத்தா இபிஎஸ் போயிட போறாரு, அதிமுக மறுபடியும் சண்டை வரும், அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். பிரச்சனை அவங்க ஒரேடியா ஓரங்கட்டப்படுவாங்க. அது நமக்கு நல்லது தானேன்னு பாஜக நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க ஒன்றுமைப்படுத்தாத இருக்கிறது ஒரே காரணம்.